இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். மொமெண்டம் கிரியேட்டர். மொமெண்டம் கிரியேட்டர் அப்படிங்கிறது ஒரு லீடரோட டூல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். ஸோ அந்த சீக்ரெட்டை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம எப்போ ஒர்க் பண்ணாலும் மொமெண்டம் கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். சார், மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது? வேகம், ஒரு அஜைல்னஸ், ஒரு சுறுசுறுப்பு. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கணும். ஒரு கிரியேட்டராக இருக்குமா, ஒரு சேலஞ்சஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமா, ரெண்டு கை வரவேற்று நம்ம சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். கோல் செட்டராக ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கணும். செலிப்ரேட் பண்ணணும். ஸ்மால் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும். அப்போது நம்ம டீமில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம்? அடாப்டிலிட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, நல்ல ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறோம், டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு ஒர்க் பண்ணுறோம். நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை டைம் வச்சு ப்ராஜெக்ட் 3 months திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் கால்டு த மொமெண்டம் கிரியேட்டர். ஸோ மொமெண்டம் கிரியேட்டர் மற்றவங்களாட்ட ஒரு ஒர்க்கை ஸ்லோ பண்ணி ஸ்மால் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணாமல் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிலே பண்ணாமல் ஒவ்வொரு ஒர்க்கையும் அஜைலாக பண்ணுவார். டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஆக்டிவாக அட்டன்டிவாக வச்சுருப்பார். அவரும் என்கேஜ்மெண்ட்டாக இருப்பார். டீம் பீப்புளையும் என்கேஜ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஐடியா இருக்கும். செலிப்ரேட் பண்ணுவார், ரிவார்ட் பண்ணுவார், ரெகனைஸ் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். எல்லா ப்ராஜெக்டும் அவரே இனிஷியேட் பண்ணி கொண்டு போவார். ஸோ கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி கொடுப்பாரு. நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாரு. டீமை அப்படியே எப்பவுமே பாசிட்டிவ் வைபாக கல்ச்சர் வச்சுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் உள்ளவங்க தான் மொமெண்டம் கிரியேட்டர். அப்போது ஒரு மொமெண்டம் கிரியேட்டர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லீடராக இருப்பாங்க. அவங்க பேச்சு ஸ்பீடாக இருக்கும், செயல் ஆக்ஷன் ஸ்பீடாக இருக்கும், குயிக்காக டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, புது ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. இவங்க தான் மொமெண்டம் கிரியேட்டர். இந்த சீக்ரெட் தெரியாதவங்க நீங்கள் தான் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். இந்த சீக்ரெட் தெரிஞ்சவங்க நம்மளை ஆக்டிவாக வச்சுருப்பாங்க, எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சீக்ரெட்டு தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பிளேஸில் ஆக்டிவாக மொமெண்டமாக குயிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலமாக மேனேஜ்மெண்ட் பார்வைக்கு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் ஆவீங்க. உங்களோட கோல்ஸ் அச்சீவ் ஆகும், உங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இதை மறந்துடாதீங்க. மொமெண்டம் கிரியேட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சார். ஒரு ஆர்கனைசேஷனில் சேலஞ்சஸ் வராமல் இருக்குமா? வரும். அந்த சேலஞ்சஸை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஃபீட்பேக் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி டிரான்ஸ்பரன்ஸியாக ஃபீட்பேக் கொடுக்குறீங்க? எல்லாமே குயிக்காக கொடுப்பாங்க, தயங்கவே மாட்டாங்க. அசிஸ்டேஷனே இருக்காது. ப்ரோக்ரஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பயன்படுத்த மாட்டாங்க. எப்பவுமே ப்ரோக்ரஸ்டினேஷனில் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. எந்த ஒர்க்கும் இமிடியட்டாக அவர் செஞ்சிருவார். அவர் மட்டும் செய்யாமல் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த ஒர்க், அடுத்த இந்த ரிப்போர்ட் எப்போ தர போகிறீங்க, வித்தின் டைம் ஃப்ரேமில் அவர் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பார். டைம் ஃப்ரேம் பற்றி இம்பார்ட்டன்ட் அவருக்கு தெரியும். அப்போது ஒர்க் பண்ணக்கூடிய டியூரேஷன் 8 to 5 அப்படின்னு ஒரு ஷிஃப்ட் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த டியூரேஷனில் அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக நிறைய இருக்கும். நிறைய சேலஞ்சஸை மீட் பண்ணியிருப்பார், நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார், நிறைய ப்ராடக்டிவிட்டி கொண்டு வந்திருப்பார். அதுதான் அவரோட முக்கியமான ஸ்கில். அப்போ மொமெண்டம் கிரியேட்டராக நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது அந்த மேனேஜ்மெண்ட் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிடும். நமக்கு நிறைய ரோல் வேல்யூ குயிக்காக ஆட் ஆகும். முதல் இனிஷியலில் மொமெண்டம் கிரியேட்டராக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அப்டிக்கல்ஸ் இருக்கும், நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். உங்களை சுற்றி இருக்க கொலீக்ஸ் எதுக்கு இப்படி ஒர்க் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு ப்ரொமோஷன் வருமா, இன்க்ரிமெண்ட் வருமானு சொல்லியெல்லாம் உன்னை ஜெலஸ்லையும் உங்கள் ரெகனைஸை டாலரேட் பண்ணாமல் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி நீங்கள் பயணிக்கும் போது கன்சிஸ்டன்ஸ்லி கான்ஸ்டன்ட்லி நீங்கள் பயணிக்கிறீங்க. டெம்போரன்ஸ் இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காக உங்கள் கோலை நோக்கி பயணிக்கிறீங்க. ஒவ்வொரு கோலும்
ஸ்மால் ஸ்மால் பிளாக்காக பிரித்து அந்த ஒவ்வொரு பிளாக்ஸ் அச்சீவ் ஆகும்போதும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தான் மொமெண்டம் கிரியேட்டர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் உங்களை ரொம்பவே அழகாக ஐடென்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ரோல் வேல்யூ ஆட் பண்ணி தருவாங்க, உங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை அவங்களே இனிஷியேட் பண்ணி தருவாங்க. இனிஷியலில் இந்த சேலஞ்சஸ் ஹெசிடேஷன் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் லேர்னிங் மோடில் இருக்கிறனால, குயிக்காக க்ரோத் இருக்கிறனால, உங்களை சுற்றி வேல்யூ ஆடட் பர்சன்ஸ் ஆட் ஆகிறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீமில் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க, ஃப்ளெக்சிபிளாக அவங்க டைமுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஓகே. ஆனால் இது ஒரு லீடர்ஸோட ஒரு சீக்ரெட் டூல்ஸ் தான் மொமெண்டம். அப்போ அந்த டூல்ஸை நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சு வேகமாக ஒர்க் பண்ணும்போது ஆர்கனைசேஷனில் ஒரு வருஷத்தில் 3 ப்ராஜெக்ட் 4 ப்ராஜெக்ட் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நாளுக்கு நாள் உங்கள் ஸ்கில்ஸ் உங்கள் க்ரோத் அந்த ஆர்கனைசேஷன் அதிகமாகிட்டே போகும். அப்போது மொமெண்டம் கிரியேட்டராக நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒர்க் பிளேஸில் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் வேர்டு. நம்ம நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம இன்னும் நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டை, இல்லை 2 months கழிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னுலாம் திங்க் பண்ணிவிட்டு குயிக்காக முடிக்க வேண்டிய ஒர்க்கை டிலே பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட கேரியரோட க்ரோத்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷனும் டிலே ஆகும். இதுதான் மொமெண்டம் கிரியேட்டரில் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் உங்களுக்கு 10 பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மாதிரி மொமெண்டம் கிரியேட்டர் இருப்பாங்கன்னு பாருங்கள். கிளியர் கோல்ஸ் அவங்ககிட்ட இருக்கும், ஒரு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, குயிக் வின்ஸ் நிறைய பண்ணுவாங்க, செலிப்ரேட் சக்ஸஸ் பண்ணுவாங்க, ப்ரொவைட் ரிசோர்ஸ் தேவையான ரிசோர்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணி அந்த குயிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கும். எம்பவர் ஓனர்ஷிப், நல்ல சப்பார்டினேட்ட கொலீக்ஸை நல்லா எம்பவர் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இருப்பாங்க. லீட் பை எக்ஸாம்பிள், அவங்களே ஒரு முன்னுதாரணமாக ஒர்க் பண்ணுவாங்க. ரெகுலர் ஃபீட்பேக் கன்ஸ்ட்ரக்டிவ் கொடுப்பாங்க. டீம் பில்டிங் ஸ்கில் அவங்ககிட்ட இருக்கும். எம்ப்ரஸ் த ஃபெயிலியர், நம்ம சப்பார்டினேட்டுக்கு ஒர்க்கை கொடுக்கும்போது அவங்க மூலமாக வரக்கூடிய ஃபெயிலியரை ஏற்றுக்க பக்குவம் அவங்ககிட்ட இருக்கும். ரெகனைஸ் அண்ட் ரிவார்டு, ஒவ்வொரு ஸ்மால் வின் ஜெயிச்சோன்னே நம்ம சப்பார்டினேட்டை ரெகனைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி ரிவார்ட் பண்ணக்கூடிய பசங்க எப்பவுமே ஸ்டே அஜைல், எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மொமெண்டம்ங்கிறது இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு சக்ஸஸ் மாரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பர்சனும் நல்ல மொமெண்டமாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சீக்ரெட் உங்களுக்கு புரியும். Momentum is the force that drives and progress and success. It is the energy and motivation that helps individual and teams achieve their goals and overcome obstacles. நீங்கள் மொமெண்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அப்டிக்கல் சேலஞ்சஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை வேகமாக கடந்து அடுத்த வருஷனுக்கு போயிடுவீங்க. அப்போ மொமெண்டம் கிரியேட்டராக நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளை சுற்றி ஒர்க் பண்ணக்கூடிய ஜூனியர் சபார்டினேட் கொலீக்ஸ் எனி சேலஞ்சஸ் அப்டிக்கல்ஸ் வரும்போது அவங்க அதை மைண்ட் பண்ணாமல் அதை ஓவர் கம் பண்ணி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி? அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ மொமெண்டம் கிரியேட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம், ஒரு பிரிஸ்காக ஒர்க் பண்ணுறோம், மொமெண்டம் கிரியேட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணுவோம். அப்போ என்னது, இந்த கான்டெஸ்ட் பார்க்கும்போது ஆஃப் த லீடர்ஷிப் கான்டெஸ்ட்டில் பார்க்கும்போது மொமெண்டம் இஸ் எ பவர்ஃபுல் அலாய் that can help leaders achieve their vision and objectives. அப்போ ஈஸியாக அந்த டீமு கோல் அச்சீவ் ஆகும், அந்த ஆர்கனைசேஷன் அச்சீவ் ஆகும். அப்போ அந்த டீம் அஜைல் பண்ணுறக்குரிய மொமெண்டம் கிரியேட்டராக நம்ம இருந்தால் தான் அந்த மாதிரி நம்ம டீமை அஜைல் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ பார்க்கும்போது அந்த ஒரு ஊந்துதல், அந்த ஒரு கேட்டலிஸ்டாக ஒர்க் பண்ணுறது, ஒரு மோட்டிவேட்டராக இருக்கிறது, நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் மொமெண்டம் கிரியேட்டரில் நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம எப்படி நம்ம டீம் மெம்பர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, நம்ம எப்படி அஜைலாக இருக்கிறது, நம்ம டீமை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ மொமெண்டம் கிரியேட்டருங்கிறது ஒண்டர்ஃபுல் சீக்ரெட், ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட்டில் இது ஒரு டூல்ஸ். அப்போ இந்த டூல்ஸை நம்ம எப்பவுமே வச்சுக்கோம். நீங்கள் ஒரு தோல்வி இருக்குது, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு மிஸ்டேக்ஸை சொல்ல போகிறீங்க, அப்போ கூட உங்கள் பாடி லாங்குவேஜை நல்லா ஆக்டிவாக வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாவே கேட்குற பர்சனே பார்த்து ஓகே விடு, சால் ரைட், நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம், ஓகே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி டிலேவுடாக அதை ஹைட் பண்ணி
டிலேவாக சொல்கிறீங்க, ஒரு மாதிரி ஸ்லோவாக சொல்கிறீங்க அப்படின்னாவே அது இருக்காது. அப்போ அந்த குயிக்னஸ், அந்த ஃபாஸ்ட்னஸ் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. குயிக்லி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஃபாஸ்ட்டு ஒரு ஷார்ட் குயிக் வின் செலிப்ரேட் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ மொமெண்டம் கிரியேட்டருங்கிறது ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட் டூல்ஸ். ஸோ இதை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஒரு கிரேட் சக்ஸஸாக வரக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.